இன்னைக்கு இருக்கிற தேர்தல்கள் எல்லாம் வெறும் வாக்குறுதிகளை மட்டும் நம்பி நடக்கிறது இல்ல. சொல்லப்போனா அது ஒரு கச்சிதமான அறிவியல். சரி, அந்த திரைக்கு பின்னாடி நடக்கிற வியூக விளையாட்ட பத்தி தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? வாங்க, உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கையில கிடைச்சிருக்கிறது சாதாரண ஒரு டாக்குமெண்ட் இல்ல. இது ஒரு ரகசியமான வியூக அறிக்கை. ஒரு அரசியல் கட்சி எப்படி யோசிக்குதுன்னு பார்க்க நமக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான வாய்ப்பு. தமிழ்நாட்டுல ரொம்பவே போட்டி நிறைஞ்ச ஒரு தொகுதியோட முழு எலெக்ஷன் பிளானும் இதுல இருக்கு. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இப்போ இருக்கிற அரசியல்ல தேர்தல்கள்ல உண்மையிலே எப்படி ஜெயிக்கிறாங்க? நீங்க நினைக்கிறத விட பதில் ரொம்பவே ஆழமானது. முழுக்க முழுக்க டேட்டாவை வச்சு பின்னப்பட்ட ஒரு வலை. சரி, இப்போ நேரடியா விஷயத்துக்கு வருவோம். நாம அலசி ஆராய போற அந்த போர்க்களம் சிங்காநல்லூர் தொகுதி. ஒரு தேர்தல் வியூகத்தை எப்படியெல்லாம் வகுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு சரியான கேஸ் ஸ்டடி. இந்த சார்ட்ட பாருங்களேன். இதுதான் சிங்கநல்லூரோட அரசியல் பல்ஸ். 2016ல திமுக கிட்டத்தட்ட 5000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. ஆனா அடுத்த எலெக்ஷன்ல, அதாவது 2021ல சீனே அப்படியே தலைகீழா மாறுது. அதிமுக சுமார் 11000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. இது ஒரு சாதாரண தொகுதி கிடையாதுங்க. இது ஒரு உண்மையான போர்க்களம். வெற்றி யாருக்குமே நிரந்தரம் இல்ல. இந்த மாதிரி இடத்துல தான் ரொம்பவே துல்லியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. ஒரு தொகுதியை ஜெயிக்கணும்னா முதல்ல அங்க இருக்கிற வாக்காளர்களை ஒரு எக்ஸ்ரே எடுத்த மாதிரி புரிஞ்சுக்கணும். சிங்காநல்லூரை எடுத்துக்கிட்டா 76% நகரப்புற மக்கள். இங்க கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள், தெலுங்கு பேசுற மக்கள், பட்டியலினத்தவர்னு ஒவ்வொரு சமூகமும் கிட்டத்தட்ட சரிசமமான புலத்துல இருக்காங்க. அதனால இங்க ஏதாவது ஒரு சமூகத்தை மட்டும் குறி வச்சு ஜெயிக்க முடியாது. இது ரொம்பவே சிக்கலான ஒரு கணக்கு. ஒவ்வொரு சதவீதமும் இங்க வெற்றியை தீர்மானிக்கும். மக்களோட பிரச்சனைகள் தான் அரசியலுக்கு எரிபொருள் மாதிரி. இங்க பாருங்க, 15-20 நாளைக்கு ஒரு தடவை வர்ற தண்ணி, நகரையே ஸ்தம்பிக்க வைக்கிற டிராஃபிக், வரிசையா மூடப்படுற சின்ன சின்ன கம்பெனிகள், இதெல்லாம் வெறும் நியூஸ் இல்ல. இதுதான் மக்களோட அன்றாட கோபம். இந்த அதிருப்தி தான் ஒரு புது அரசியல் கதைக்கு சரியான தொடக்க புள்ளி. சரி, இந்த தேர்தல் நாடகத்தோட முக்கிய கதாபாத்திரங்களை இப்ப பார்க்கலாம். அதாவது பதவியில இருக்கிற எம்எல்ஏவும் அவரை எதிர்த்து நிக்கிற முக்கிய போட்டியாளரும், அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, வாங்க பாப்போம். இந்த டேபிள் 2 வேட்பாளர்களோட பிளஸ் மைனஸ் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. ஒரு பக்கம் அதிமுகவின் ஜெயராம் லோக்கல் இஷ்யூஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. இன்னொரு பக்கம் திமுகவின் கார்த்திக்கு கட்சின்னு ஒரு நிரந்தர ஓட்டு வங்கி இருக்கு. ஆனா ஜெயராம் மேல வாக்குறுதிகளை நிறைவேற்றலைங்கிற குறை இருக்கு. கார்த்திக் நடுநிலை வாக்காளர்களை கவர் பண்ணியாகணுங்கிற பெரிய சவால் இருக்கு. பாருங்க, இந்த ரிப்போர்ட் எவ்வளவு கச்சிதமா 2 பேரையும் எடை போடுதுன்னு. இந்த ரிப்போர்ட்ல இருந்து ஒரு முக்கியமான வரி: தீராத உள்கட்டமைப்பு பற்றாக்குறைகள் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையை உருவாக்குது. அதாவது மக்களோட கோபம் எங்கிருந்தோ வரல, அவங்களோட அன்றாட வாழ்க்கை போராட்டத்திலிருந்து தான் வருதுங்கிறது தான் இதோட சாரம். இப்போதான் நாம இந்த பகுப்பாய்வோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். வெற்றிக்கான வரைபடம். அதாவது அதிகாரத்துக்கு போறதுக்கான அந்த 4 வழிப்பாதை. அந்த உண்மையான வியூக திட்டம் என்னன்னு பார்க்க தயாராருங்க. இந்த திட்டத்தோட பேரு சதுர்முக கோட்பாடு. சதுர்முகம்னா 4 முகம். அதே மாதிரி இது 4 முனைகள் கொண்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த 4 தூண்களையும் வச்சு யாராலும் அசைக்க முடியாத ஒரு வெற்றி கதையை உருவாக்கணும். அதுதான் இதோட இலக்கு. முதல் தூண் சிவன், அதாவது ஆக்ரோஷம். சிவனோட ருத்ர தாண்டவம் மாதிரி இது ஒரு அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி. எதிர்க்கட்சியோட ஊழல், அவங்க ஆட்சியில நடந்த தாமதங்கள்னு அவங்களோட வீக்னஸ் மேல நேரடியா தாக்குதல் நடத்துறது. இதனால ஆப்போசிட் டீமை டிஃபென்ஸ் மோடுக்கு தள்ளுறது தான் பிளான். 2வது தூண் விஷ்ணு, அதாவது ஸ்திரத்தன்மை. மகாவிஷ்ணு உலகத்தை காக்கிற மாதிரி இது வாக்காளர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வியூகம். நிலையான ஆட்சி, சமூகத்துல அமைதி, தொழில் வளர்ச்சின்னு ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை வாக்குறுதியா கொடுக்கிறது. 3வது தூண் பிரம்மா, அதாவது புதுமை. பிரம்மா புதுசா உலகத்தை உருவாக்குற மாதிரி இது தொகுதிக்கு ஒரு புத்தம் புது எதிர்காலத்தை காட்டுற வியூகம். ஐடி ஹப், ஸ்மார்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னு வாக்காளர்களோட கற்பனையை தூண்டுற மாதிரி புது புது ஐடியாக்களை முன்னாடி வைக்கிறது. கடைசி 4வது தூண் துர்கா, அதாவது பாதுகாப்பு. துர்கை அம்மன் மக்களை காக்கிறது மாதிரி வேட்பாளரை அந்த பகுதி மக்களோட வாழ்வாதாரத்துக்கும் சின்ன சின்ன தொழில்களுக்கும் ஒரு பாதுகாவலரா முன்னிறுத்துறது. இது ஒரு தற்காப்பு கவசம் மாதிரி. சரி, இந்த 4 தூண்களெல்லாம் பெரிய ஸ்ட்ராட்டஜி. ஆனா இது எப்படி ஒவ்வொரு வாக்காளர் வீட்டு வாசலுக்கும் போய் சேருது? இங்க பாருங்க, இதுதான் மைக்ரோ டார்கெட்டிங். கவுண்டர் சமுதாயத்துக்கிட்ட பேசும்போது தொழில் வளர்ச்சியை பத்தி பேசுறது, பெண்கள் கிட்ட பேசும்போது பாதுகாப்பை பத்தி பேசுறது, இளைஞர்கள் கிட்ட வேலை வாய்ப்பு. இப்படி ஒவ்வொரு குரூப்புக்கும் அவங்க மனசுல பதிகிற மாதிரி ஒரு மெசேஜ். ஒரே அம்பு, ஆனா பல இலக்குகள். இப்போ நாம அரசியலோட புது விதிகளை பத்தி பார்க்கலாம். வெறும் காத்துல கரையிற வாக்குறுதிகள்ல இருந்து திட்டங்களுக்கான விலைப்பட்டியல் வரைக்கும் அரசியல் எப்படி மாறி இருக்குன்னு இது நமக்கு தெளிவா காட்டுது. நாங்க சரி பண்ணிடுவோம்னு சொல்றது பழைய அரசியல். சரி பண்ண 180 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கோம்னு சொல்றது தான் புது அரசியல்.
சிங்காநல்லூர் மேம்பாலம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இது வெறும் வாக்குறுதி இல்ல, இது ஒரு விலைப்பட்டியல். மக்களோட பிரச்சனைக்கு ஒரு உறுதியான, அளவிடக்கூடிய தீர்வு. அரசியல் பிரச்சாரம் எவ்வளவு மாறிடுச்சுன்னு நீங்களே பாருங்க. அன்னைக்கு ஆயிரக்கணக்கில் ஆட்கள் கூடுற பேரணிகள், மேடை பேச்சுகள். ஆனா இன்னைக்கு உங்க மொபைல் போனுக்குள்ளே வர்ற வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகள். இப்போ அரசியல் முழுசும் டிஜிட்டல் மயமாகிடுச்சு. சரி, நம்மளோட இந்த பகுப்பாய்வோட இறுதியில ஒரு முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. அரசியல் இந்த அளவுக்கு விஞ்ஞானபூர்வமா டேட்டாவை நம்பி மாறும்போது தலைமை பண்புன்னு ஒரு கலை இருக்கே, அதுக்கு என்ன ஆகும்? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.